என்னோட பேர் வந்து புரவி முத்துங்க. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம்ங்க, முத்தூர் பக்கத்தால் மேட்டுக்கடைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேனுங்க. நான் நிறைய நாட்டு மாடு வச்சு பை ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. அதுவோடு சேர்த்து நம்ம சுத்தமான எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிங்க, நல்ல பருப்பு, நல்ல எள்ளுங்க, நல்ல தேங்காய் பருப்பு வாங்கிங்க, மரச்செக்கிலிங்க, சுத்தமான மரச்செக்குங்க, உள்ளும் வெளியும் பூராமே மரமே பாக மரமுங்க. அந்த மரத்துலேருந்து எடுத்து எண்ணெய் ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. பார்த்திங்கன்னா எங்களோட பருப்பு பார்த்திங்கன்னா நிறையா பேர் பருப்பு சுருக்கு பருப்பு போடுவாங்க, பிஞ்சு பருப்பு போடுவாங்க, நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 100% 10% வந்து அந்த கெமிக்கலோ சுருக்கோ பிஞ்சு பருப்போ எதுவே இல்லாமல் சுத்தமான பருப்பு வச்சு தான் ஆண்டி போடுறோமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா செக்க பாருங்கள், மரச்செக்குங்க. இது வந்து உள்ள மரம்ங்க. இது மேலே இது வந்து சுத்தமான மரம்ங்க, உள்ளை மரம்ங்க, உலக்க மரம்ங்க, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம்ங்க. அந்த காலத்தில் மாட்டுக்கு பதிலாக மோட்டார்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். சூடே வராதுங்க, சூடுங்கிற சமாச்சாரமே வராதுங்க. எண்ணெய் வந்து நிறம் வந்து அந்த எண்ணெய் வெளியில் இருக்குங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நிறமே தனியாக தெரியுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாகரிகமான காலத்தில் மரச்செக்குன்னு சொல்லி ரோட்டரியில் ஆட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு லேபிள் ஒட்டிக்கிட்டு பாட்டில் மட்டும் எடுக்கணும். மரச்செக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு ரோட்டரியில் ஆட்டி கொண்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு 420 ml மேலே வராதுங்க. இது வந்து கடல் எண்ணெய்ங்க. இது வந்து ஒரு கிலோவுக்கு 420 ml மேலே நாங்கள் இந்த 2 வருஷமாக ஆட்டுறோமுங்க. இதுக்கு மேலே வந்தது இல்லைங்க. எவ்வளோ நல்ல பருப்பு போட்டாலும் பிஞ்சு பருப்பு போட்டால் ஒரு 500 மில்லி வருங்கிறாங்க. நாங்கள் அந்த செகண்ட்ஸ் ஐட்டத்துக்கே போகிறது இல்லைங்க. அதை விட ரோட்டரியில் ஆட்டி கொண்டு வந்து மரச்செக்கில் வச்சுக்கிட்டு நிறையா பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லெண்ணெய்ங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்குங்க. இதை நாங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோமுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துங்க 99 659ங்க 29 098ங்க. புரவி முத்துங்க என்னோடய பேருங்க. மோட்டார்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு அட்மாஸ்பியர் நல்லா வச்சுருப்போமுங்க. போட்டு கசகன்னு எண்ணெய் ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி நாங்கள் வந்து ஒரே பையனுங்க. இந்த பையன் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்து ஆடிக்கிட்டு இருக்காப்பிள்ளைங்க. வாரத்தில் 4 நாள் வந்து ஆடி கொடுத்துட்டு போயிடுவாப்பிள்ளைங்க. பையன் பேர் முருகனுங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பையனுங்க. நாங்கள் முதல்லேருந்தே இந்த பையன் தான் வந்து எங்களுக்கு ஆடி கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆரம்ப காலத்துலேயே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. 4 நாள் தான் ஆட்டுவாப்பிள்ளைங்க. அப்புறம் 4 நாள் ஊருக்கு போயிடுவாப்பிள்ளைங்க. அடுத்த 4 நாள் வந்து ஆடி கொடுத்துருவாப்பிள்ளைங்க. இது வந்து இதையும் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து மரம் தானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தமாக வச்சுருப்போமுங்க ஒரு அட்மாஸ்பியரை. அது வந்து கடலைப்பருப்பு மட்டும் தனியாக செக்குங்க. இது வந்து எள்ளுக்குமே தேங்காய் எண்ணெய்க்கும் ஒரு செக்குங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பருப்பும்பாங்க, அது இந்த மாதிரி பருப்பும்பாங்க, கருப்பட்டி போட்டதும்பாங்க, குண்டு வெல்லம் போட்டதும்பாங்க, 3 ஐட்டமாக விற்கிறோம்பாங்க, 4 ஐட்டமாக விற்கிறோம்பாங்க. நாங்கள் வந்து அந்த விலையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லைங்க. எப்போவுமே தரம் பார்க்குற விலை பார்க்க மாட்டாங்க, விலை பார்க்குற தரத்தை பார்க்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே ப்ராப்பராக சுத்தமாக பர்ஃபெக்டாக பண்ணுவோமுங்க. என் பேர் முருகண்ணே. நான் திண்டுக்கல்லேருந்து வந்து ஓட்டுறேன். 2.5 வருஷம் நான் இங்கே வந்து ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் நான் வேலை பார்த்துருந்தேன். இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆட்டி கொடுத்துட்ருக்கேன். வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஓட்டி விட்டு ஒரு 10 நாள் ஓட்டி விட்டு போயிடுவான். திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிடுவார். 10 நாள் கழிச்சு திரும்ப ஆட்டி விட்டு போனேன். அதனால் நான் ஆட்டி இதில் எடுத்துருவோம்னே. எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே கொண்டா ஊற்றிடுவோம்னே. இங்கே ஊற்றிட்டோம்னா இது கொஞ்சம் மண்டியாக இருக்குண்ணே. இது கொஞ்சம் மண்டியாக இருக்கும்.
இதை எடுத்து அப்படியே 3 நாள் கழித்து அப்படியே இங்கே கொண்டு வந்துடும்ண்ணே. தூக்கி காட்டுறேன். 2 நாள் கழிச்சு இங்கே ஊற்றிடும்ண்ணே. இந்த பாருங்கள். ரெண்டு நாள் கழிச்சு இங்கே ஊற்றிடுவோம். இங்கே ஊற்றினோம்னா இதை அப்படியே எடுத்து தெளிவானதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு இங்கே ஊற்றிடும்ண்ணே. இந்த வியாபாரத்துக்கு ஊற்றிடுவோம். இதில் நாங்கள் வெயிலில் வைக்கிறது அதில் வைக்கல, அப்படியே இயற்கையாக தெளிவு வச்சு கொடுக்குறோம். நான் இப்போ கடலை ஆட்ட போகிறேன், வந்து பாருங்கள் கடலை எப்படி போட்டு ஆட்டோம்னா. 20 கிலோ பருப்பு போட்டுருக்கேன். 20 கிலோ பருப்பு போட்டுருக்கேன்.